மாதங்களா மேயர் இல்லாம இருக்கு சார் மதுரை மாநகராட்சி. கரெக்ட். இந்த மதுரை மாநகராட்சி தான் அந்த ஃபேமஸா அந்த ஊழல் வழக்கில் எல்லாம் மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில் அறிவாலயத்தில் மேயரை வீட்டுக்கு போக சொல்லி இன்னைக்கு மேயரே இல்லாத ஒரு நகரமாக மதுரை மாறி இருக்கிறது. அது இங்க இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னா மேயர் பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர் கார் பக்கத்துல போறதா இந்த அமைச்சர் கார் பக்கத்துல போறதா அந்த அம்மாவுக்கு பெரிய பிரச்சனையா ரொம்ப காலமா இருந்துச்சு. இன்னைக்கு மேயர் பதவியே இல்லாதனால இந்த தனிக்காட்டு ராஜாவாக 2 அமைச்சர்களும் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஈகோலயே மதுரை அழிஞ்சிருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஊர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அவர்கள் இருவருடைய ஈகோல அழிஞ்சிருக்குன்னா அது மதுரை. இருவருடைய தனிப்பட்ட ஈகோல மதுரை மாநகராட்சியும் மதுரை நகரத்தையும் குப்பை நகரமாக மாத்தி எங்கேயோ கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. சார் கடைசியா ஒண்ணு இப்ப நீங்க தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க சார். ஏன் அந்த தேர்தல் பொறுப்பாளர்ல இருந்து விலகின அப்பாவுடைய உடல் அண்ணா நீங்க கேட்டதுக்காக மறுபடியும் சொல்றாங்கன்னா அண்ணா நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணா இந்த தேர்தல் பொறுப்பாளர் என்பது கட்சியினுடைய அமைப்பு வேலை. இந்த பூத்து சக்தி கேந்திரம் நம்முடைய தொண்டர்களை சந்திப்பது அமைப்பு வேலை. அதுக்கு நம்ம கிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, நிறைய திறமையான தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க நிறைய செய்வாங்க. இந்த அமைப்பு வேலையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு ஆத்மார்த்தமான வேலை. ஒரு தொகுதினா நீங்க அங்கேயே போய் தங்கி இருக்கணும், 2-3 நாட்கள் அட்டஸ்டா இருக்கணும், வீடு வீடாக போகணும், தொண்டர்கள் எல்லாத்தையும் நம்ம தயார் நிலைப்படுத்தணும், அதன் பிறகு ஆர்கனைசேஷனை சரி பண்ணணும், பூத் அளவெல்லாம் ரெடி பண்ணணும், பூத் கமிட்டியை செக் பண்ணணும். இது முழுவதுமாக ஒரு அமைப்பு வேலை. இன்னைக்கு அமைப்பு வேலை செய்யணும்னா முழுமையாக நேரம் கொடுத்து நீங்க பண்ணணும். அங்க இருக்கணும், நீங்க கட்சி உங்களை எதிர்பார்க்கும், சொல்ற டேட்டுக்கு நீங்க அங்க போகணும். ஏன்னா மாநில தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள் அதை செஞ்சிருக்கோம், எல்லா தலைவர்களும் அதை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் அந்த நேரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். இந்த நேரத்துக்கு 7ஆம் தேதி போங்க, என்னால 7ஆம் தேதி போக முடியுமான்னு தெரியலீங்கன்னா அதான் நேத்து அதுக்கான காரணம் நான் சொன்னேன். மற்றபடி அரசியல் வேலையும் இன்னைக்கு நம்முடைய இளைஞரணி தம்பியினுடைய திருமணம் இருந்துச்சு. இப்பதான் திருப்பரங்குன்றத்துல திருமணத்தை முடிச்சிட்டு இங்க வர்றேன். அண்ணன் திருமாறன் அண்ணன் அவர்கள் எனக்கு ஒரு சகோதரரை போல. நான் 2-3 நாள் தாமதமா வந்தாலும் கூட என்னை அதே இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய அன்னைக்கு அண்ணன் வீட்டுல நான் இருக்கேன். அதனால இந்த பணி எனக்கு எப்ப நேரம் இருக்கோ ஓடி வந்துடுறேன். உதாரணத்துக்கு 3 நாள் தாமதமா வர்றேன். அதனால அமைப்பு வேலையை கட்சி பார்த்துக்கும், தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க, அது ஒரு பக்கம். மற்றபடி அரசியலை பொறுத்தவரை நம்ம பேசணும். பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கறீங்க, நம்ம என்ன பதில் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அரசியல் கேள்வி கேட்கறீங்க, அதுக்கான பதிலையும் நான் சொல்லியிருக்கேன். அதிலிருந்து பின்வாங்க போவது கிடையாது. அதற்கு கட்சிக்கு நம்ம நேரம் கொடுக்கிறோம். ஏன் நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னாடி நாள் நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். அன்னைக்கு நான் அகில இந்திய தலைவர்கள்ட்டே நான் பர்மிஷன் கேட்டேன், ஐயா இன்னைக்கு என்னால வர முடியாது, கொஞ்சம் குடும்பத்தினுடைய சூழ்நிலை, நான் நாளைக்கு வந்துடுறேங்க ஐயான். அடுத்த நாள் டெல்லிக்கு போய் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றேன். இது எல்லோருமே புரிந்து கொள்வார்கள். ஒரு கட்சியை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே தெரியும் யாரை எங்க பயன்படுத்தணும், யாரை எங்க கூப்பிடணும். இது நேத்திலிருந்து பயங்கரமா நானும் பாக்குறேன், டிவியில் அப்படி டிபேட் அப்படி மீடியா அப்படி. சோ இந்த அன்னைக்கு அமைப்பு வேலைகளை அடுத்த 30 நாளும் நேரம் கொடுக்கணும். அவங்களுக்கு 5 தொகுதி கொடுத்திருக்காங்க, 6 தொகுதி கொடுத்திருக்காங்க, 3 தொகுதி கொடுத்திருக்காங்கன்னா அவங்க நேரம் கொடுத்து அங்க இருப்பாங்க. அந்த தொகுதியை வெற்றி தொகுதியா மாத்துவாங்க. அதே தொகுதிக்கு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகணும், நான் அவைலபிளா இருக்கேன். மார்ச்ல சூழ்நிலை மாறி இருக்கும், வாங்கன்னு கேட்கறாங்க, நான் திரும்ப அங்க போறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த சரியான நேரத்திற்கு நாம் செல்லவில்லை என்றால் அது கட்சியை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால எப்பவோ நான் கட்சிக்கு சொல்லிட்டேன். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க அன்னை கோயம்புத்தூர்ல நிப்பீங்களா, அண்ணன் இங்க நிப்பீங்களான்னு கேட்டதுக்காக நான் பதில் சொன்னேன். நானாக சொல்லல, கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். எப்பவுமே என்னை பொறுத்தவரை நான் ஒளிச்சு மறைக்கிற ஆள் இல்ல, நேரடியா பதில் பேசிட்டு போறாள். ஏன்னா எப்பொழுதுமே நேரடியா பேசிட்டோம்னா மனசுல எப்பவுமே பாரம் இருக்காது. அதே நேரத்தில் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை 2026 திராவிட முன்னேற்ற கழகம் யூபிஏ, இன்னைக்கு அவங்க மாத்தி மாத்தி பேர் வச்சுக்கிறாங்க, இந்தி அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க, யூபிஏன்னு வச்சுக்கிறாங்க. அது என்ன பேராக இருந்தாலும் கூட அவர்கள் 2026 ஆட்சி கட்டலிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். அண்ணே நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியினுடைய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லாத்துக்குமே அந்த கட்சி ஒரு பணி கொடுக்கும், இதை செய்யுங்கன்னு சொல்லணும். ஈவன் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட கட்சி ரீநாமினேட் பண்ணாதான் அவங்க அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக திரும்ப வருவாங்க. ஆனால் இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா கட்சி சொல்லும் யாரு எங்க நிக்கணும், எதற்காக நிக்கணும். 2024 கோயம்புத்தூர்ல நிக்கணும், கோயம்புத்தூர் நின்னாச்சு. 2026 எங்க நிக்கணும்னு சொல்லும் பொழுது அங்க நிக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா பகுதியிலும் வேலை செய்யறோம். அரசியல் வேலைகள் எல்லா பகுதிக்கு போறோம், எல்லா இடத்துலயும் பேசுறோம். இன்னைக்கு மதுரையில் இருக்கிறோம், நேத்து கோயம்புத்தூர், அடுத்த 2-3 நாள், நாளைக்கு மத்தியானத்துல இருந்து கோயம்புத்தூர்ல இருப்பாங்க 2 நாளைக்கு.
அதனால எங்கெங்கெல்லாம் நேரம் கொடுக்க முடியுதோ கோயம்புத்தூர்ல இருந்து வெளியே வந்து நேரம் கொடுத்துட்டு திரும்ப நான் போய்க்கிறேங்கன்னா, அமைப்பு வேலையை பொறுத்தவரை சொல்லுகின்ற நேரத்திற்கு என்னால் வர முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். கட்சிக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அகில இந்திய தலைவர்களுக்கும் ரொம்ப நாள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். அதற்குத்தான் நான் நிதின் நபீன் அவர்களுடைய பதவியேற்பு விழாவையும் கூட உங்களுக்கு ஒரு உதாரணமா நான் கொடுத்தேன். இந்த குழப்பம் யாருக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு உதாரணமா கொடுத்தேன். அண்ணா எஸ் வி சேகரன் அண்ணா டிராமால தான் நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் டிராமால நடிச்சிட்டு இருந்தாரு. முதலமைச்சருக்கு ஜிங்ஜா போட்டுட்டு இருந்தாரு. டிராமா கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினை கூட வச்சு ஜிங்ஜா அடிப்பாரு. அவர் டிராமாக்காரர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னாங்கன்னா, டிராமால நடிக்கிறவங்க அரசியலை பத்தி பேசுறாங்க. டிராமால நடிக்கிறவங்க டிராமா நடிங்க. உங்களுக்கு டிக்கெட் விற்கணும், முதலமைச்சர் காலில் உழுவணும், ஏதாச்சும் கலைமாமணி விருது கிடைக்கணும், அதுக்காக சில பேர் தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு அரசியலுக்குள்ள? அதாவது நான் 2014 மோடிக்காக பிஜேபிக்கு வந்தேன், அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து இன்னைக்கு திமுகவுக்கு போயிட்டேன், இந்த மாதிரி சொல்றவங்க கருத்துக்களை எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா? அண்ணாமலை இருக்கிறானோ இல்லையோ, நான் பிஜேபியில இருப்பேன், இது தொண்டர்களுக்கான இயக்கம்னா நான் பதில் சொல்றேன். நீ திமுகவுக்கு போகணும், அல்லது நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி பிஜேபியில இருந்து அதிமுகவுக்கு போகணும், அதிமுக தம்பி டிவிகேக்கு போகணும். நீ போறனா போய்க்கப்பா, பள்ளியை எம்எல்ஏ போடுற. உனக்கு ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்குன்னா அந்த கட்சியில இருக்கணும். தலைவர்கள் வருவார்கள் போவார்கள். இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த காமெடி நடிகர் அப்படித்தான் ஆயிட்டார். ஆனா நீங்க மீடியா நண்பர்கள் என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும். மக்களுக்கு காலையில இருந்து டிவியை பாக்குறாங்க. அண்ணாமலை என்ன எப்ப பார்த்தாலும் சீரியஸா பேசுவாரு, உலக அரசியல் பேசுவாரு, டேட்டா பேசுவாரு. அப்ப காமெடிக்கு ஒரு 2 பேர் வரணும். அவங்களையும் போட்டா தான் டிவி மக்கள் பாப்பாங்க. ஒரு காமெடி நடிகரை போட்டு எனக்கு அப்புறம் போடுறீங்க. அந்த காமெடி நடிகர் 2 கருத்து சொல்றாங்கன்னு மறுபடியும் என்கிட்ட கேக்குறீங்க. அதனால காமெடி நாடக நடிகரை காமெடியாவே வச்சுக்குவோம். இத்தனை நாளா பதில் சொல்ல நீங்க கேட்டதுக்காக சொல்றோம். அவரு கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் 2 டிக்கெட்டை வித்துட்டு அப்படியே ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள் தமிழகத்துல, நாடக நடிகர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில ஆண்டவன் அவங்கள வச்சிருக்கான். ஆனா கேட்டா நான் அந்த கட்சியில் அப்படி இருந்தேன், அந்த கட்சியில் எம்எல்ஏவா இருந்தேன், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போனேன். நாடக கூடாரம் போல கட்சி கட்சியா மாறுறவங்களுக்கெல்லாம் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கம்மா?